ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிமிஸ் லைஃப் சேனல். என்னோடய சேனலுக்கு எல்லோரையும் நான் ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கணவாய் மீன் தொக்கு தான் செய்ய போகிறோம். இதை இங்கிலீஷில் ஸ்குவிட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு நான் குயிக்காக சொல்லிடுறேன். உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஒன்றுமே கேட்கல. கருப்பு மைய எடுத்தோம்னா உடையாத உடைச்சா ஃபுல்லாகவே கருப்பாயிடும். தண்ணி ஃபுல்லாகவே அது உடையாதபடி பார்த்து எடுத்துட்டு இது உள்ள தோலை எடுத்து உடையாத அப்படியே இருக்கும். பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். அதை உடஞ்சா அவ்வளோ ஃபுல்லாக கருப்பாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு குயிக்காக காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அதுவுமே புரியலன்னா என்னோடய சேனலில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக. நீங்கள் அதையே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கனவா தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இது சாஃப்டாக ஒரு மாதிரி சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 100 ml போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு சோம்பு பிடிக்காது, இருந்தாலும் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ கனவா மீன் வச்சு தான் இப்போ கிரேவி செய்ய போகிறோம். அதனால் 1/2 கிலோவுக்கு நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் போட்டிருக்கிறது 3 வெங்காயம் தான். அது கூட கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறேன். அதே மாதிரி தக்காளி இதுக்கு 6 தக்காளி நான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்லேயோ இல்லை சின்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தக்காளி. 6 தக்காளியில் 2 தக்காளி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சு 2 தக்காளியும் ஒரு வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி தனியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம், பேஸ்ட் மாதிரி. அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். மீதி 4 தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா விடாமல் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கல்லுப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். கல்லுப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து இதை நீங்கள் நல்லா இடிச்சிட்டு அப்புறம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரைத்து கஷ்டம். உப்பு போட்டதுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஈஸியாக குக் ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் கலந்துட்டுருக்கேன், ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திரும்பி ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்கலாம். தக்காளி கொதித்ததும் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கலந்த மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்த மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சன்னா மசாலா நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சன்னா மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கிரேவி மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து அரைச்சி போட்டோம். அப்போ தான் குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காயெல்லாம் ஒதுக்காமல். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கனவா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கனவா மீன் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கனவா மீனில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நான் கலரி கொஞ்ச நேரம் கழித்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது நல்லா சுண்டுற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கனவை வந்து கொதிக்கிறப்ப வந்து நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. தண்ணி வற்றினதுக்கப்புறமா இப்போ நான் இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கனவால் வந்து தண்ணி விட்டுச்சு இல்லைங்களா, அப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தான். அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக கிரேவி, ஏன்னா ட்ரையாக செஞ்சுருக்கோம்ல, கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.